ஹாய் காய்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 1/9 இந்த வீடியோ பார்க்க போறோம். நான் வந்து நேத்து ஊருக்கு வந்தது எல்லாருக்குமே தெரியும். ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அவ்வளோதான் பாட்டி வந்து காய்கறிலாம் வெட்டிட்டு இருந்தாங்க. சரி ஓகே அவங்க கூட உட்காந்து நம்மளும் ஒரு 4 கட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி உட்கார ஆரம்பிச்சிட்டோம். அவங்க வந்து எல்லா கதையும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இது இப்படி அது இப்படி அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட உட்காந்து கதை பேச ஆரம்பிச்சு பூண்டெல்லாம் உரிச்சு கொடுத்து அவங்க சாம்பார் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நான் வந்து சாம்பார் பாட்டி குக்கிங் ஃபுல்லாகவே வந்து எனக்கு குக்கிங் சேனலில் போடுறேன். மறக்காம போய் அதை எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. தென் வந்து அவங்க வந்து கொஞ்சம் வயசானனால அவங்க வந்து எல்லா கதையுமே வந்து நாங்கள் வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் ஊருக்கு வந்துட்டு இருக்கோம். அதனால எல்லா கதையுமே ஏதாவது அக்கேஷன் மட்டும் தான் நம்ம வந்து ஊருக்கு போயிட்டு இருப்போம். நமக்கு நாளைக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இன்னைக்கு ஊருக்கு வந்திருக்கோம். நம்மளால ரெகுலராக வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலுமே நான் ட்ரை பண்ணுறேன். என் காய்கறிலாம் கட் பண்ணது உட்காந்து ஒரு காஃபி போடு அப்படின்னு சொல்லி அவங்க கையில் கொடுத்தாங்க. நானும் அவங்க கிட்ட கதை பேசிட்டு சரி ஓகே ஒரு காஃபி போடுவோம் அப்படின்னு சொல்லி போட ஆரம்பிச்சேன். எல்லா வேலையும் நடந்துட்டு இருந்தது. ஒரு பக்கம் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு ஒரு பக்கம் இது பண்ணிட்டு இருந்தேன். ஊர்னாலே ஒரே ஜாலியாக தான் இருக்கும். என்னதான் இருந்தாலும் அதுவும் நம்ம குழந்தையா இருக்கும்போது இந்த மெமரிஸ்லாம் இன்னுமே இதுவாக இருக்கும். ரொம்ப ஃபன்னாக இருக்கும். எல்லாமே அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு. பட் வந்து இருந்தாலுமே வந்து நமக்கு வந்து என்னதான் மெமரிஸ் எல்லாமே நல்ல ரிலேட்டிவ்ஸ் நம்ம திருப்பி பார்க்கும்போது இன்னும் நமக்கு ஹாப்பியா இருக்கும். அது மாதிரி வந்து ஹாப்பியா என்ஜாய் பண்றீங்கன்னா மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அது நம்ம இப்போ நிறைய பேர் வந்து ரிலேட்டிவ் அப்படி இப்படி நிறைய ஃபைட்ஸ்லாம் நிறைய நடக்குது. பட் இருந்தாலுமே நம்ம மெமரிஸ் பிரேக் ஆகாம ரொம்ப ஹாப்பியா இருக்க மாதிரி இருக்கும். தென் வந்து அங்க ஒரு காஃபி போட்டதுக்கப்புறம் எங்க அக்கா வந்து வா டிஃபன் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சரி ஓகே டிஃபன் போடுவோம் அப்படின்னு சொல்லி டிஃபன் போட ஆரம்பிச்சேன். எங்க கிளைமேட் வேற சேஞ்ச் ஆகுது. ஃபேஸ்ல பிம்பிள்ஸ் வேற இருந்துச்சு. அது எனக்கு கருமல் வேற தெரியல காண்டாவது. ஓகே கொஞ்சம் டிஃபனை போட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி டிஃபனை போட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஒரு பக்கம் வந்து டிஃபன் ஒரு பக்கம் வந்து காஃபி அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தது. ஒரே வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே முடிச்சு அடுத்து நம்மளுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு போயிட்டு இல்லாத பொருள்லாம் வாங்கிட்டு வந்தோம். அதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் ஒர்க்கே. சரி ஓகே நெக்ஸ்ட் அதுக்கு தான் அதுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகும். அதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து நவுத்து உள்ள வச்சு தள்ள ஆரம்பிச்சேன். எப்பவுமே வந்து கடையில் வந்து நாங்கள் வெங்காயம் வாங்குறதுக்காக போயிருந்தோம். அங்கே வந்து எங்களுக்கு வெங்காயம்லாம் வாங்கி முடிச்சுட்டு அங்கேருந்து வந்துட்டு திரும்பி உட்காந்து கதை பேச ஆரம்பிச்சிட்டோம். நிறைய கதைகள் நான் வந்து இது வந்து டப்பாவில் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் வந்து டப்பா விட்டு வெளியே எடுக்கிறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஒரு பக்கம் வந்து இதையுமே இழுன்னு இழுத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு பக்கம் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சென்னையிலேருந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் கொண்டு வந்திருந்தோம் பாட்டிக்காக. அவங்க கிட்ட எல்லா திங்ஸ் வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்டு அவங்க எல்லாத்தையுமே வந்து அடுக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுக்கி வச்சோன்னே அடுத்து என்ன குளிச்சுட்டு வெளியே கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். ரெடி ஆகிட்டு நாங்கள் போக ஆரம்பிச்சிட்டோம். தலைவர கூட டைம் இல்லை வான்னு கத்திக்கிட்டு இருக்கா. சரி ஓகே கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போக ஆரம்பிச்சோம். கிளம்பி அப்படி அவங்க எங்கே தான் போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டோம். பீச்சுக்கு வந்து போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னனால எங்கள் அக்கா வந்து என் கூட நடந்து வந்துட்டு இருந்தேன். சரி போகிற வழியில் கொஞ்சம் பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பீச் எல்லாம் போய் முடிச்சு பீச் vlog வந்து நான் தனியாக போகிறேன். அதையுமே நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். தென் வந்து அந்த ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வடையை எடுத்து வாயில் போட்டுட்டு காஃபி ஒன்று போட்டுட்டு திருப்பி எங்கள் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் பண்டங்கள்லாம் வாங்கிட்டு வந்த வரும்போது பிகாஸ் வந்து பாட்டி எல்லாருமே வீட்டில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பண்டம்லாம் வாங்கிட்டு வந்தேன். எங்கள் பாட்டி உட்காந்து என்ன இவ பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. நானுமே வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்குறேன் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவங்க வந்து எதுக்கிட்ட தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எப்போ என்ன வாங்கிட்டு வந்தாலும் எதுக்கு தான் கேட்பாங்க. வேறு அவங்க கேட்க மாட்டாங்க. நீங்கள் இதே கேட்டுட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டு உட்காந்து எல்லாருக்கும் வந்து பிரிச்சு கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எல்லாருமே வந்து யாருமே வரல. நான் எல்லாரையும் கூப்பிட்டேன். யாரையும் மதிக்கிறது இல்லை. சரி ஓகே நீங்கள் வந்து அவங்க வர கடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்கார ஆரம்பிச்சிட்டேன். உட்காந்து வந்து நம்ம எல்லாத்தையும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பிரித்து கொடுத்துட்டு இருக்கும்போது நான் வந்து என்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிக்கன் பப்ஸ் தான் வாங்கிட்டு வந்தேன். சிக்கன் பப்ஸ் வந்து எல்லாருக்கும் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். ஒன்று சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரே ஒரு சிக்கன் ரோல் வாங்கிட்டு வந்தேன். ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அது எப்படி எனக்கு சென்னையில் இருக்க மாதிரி இருக்குமா இல்லை என்ன அதெல்லாம் எனக்கு தெரியல. சரி ஓகே ஆல்ரெடி எல்லாருக்கும் பப்ஸ் வாங்கிட்டேன். ஒரே ஒரு ரோல் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோல் வாங்கினேன். ரோல் வாங்கிட்டு கீழே கொட்டினது எல்லாத்தையுமே வந்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். எடுத்து வச்சுட்டு தென் வந்து அப்புறம் வந்து எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சுட்டு சரி ஓகே ஒரே ஒரு ரோல் தான் இருக்குது. அது எப்படி இருக்குன்னு எல்லாரும் டேஸ்ட் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து ரோலை பாதி கொடுத்துட்டேன். பாதி கொடுத்துட்டு சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாய்க்கோ கொஞ்சம் அடிச்சுட்டு ஒரு பப்ஸ் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து எல்லாருக்கும் வந்து பாதி ஷேர் பண்ணேன்.